கைஸ் வணக்கம். ஸோ பசங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து 19th இங்கிலீஷ் எக்ஸாம், டேட்டா என்ட்ரி எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க நம்ம சைட்லேருந்து. ஸோ டேட்டா என்ட்ரியில் வந்து என்னென்ன லெசன் இம்பார்ட்டன்ட், என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் முக்கியமாக சொல்கிறேன். மொத்தம் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் வந்து 6 லெசன்ஸ் நீங்கள் படிக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர், இன்டர்நெட், மெயில் மெர்ஜ், ஃபார்மேட்டிங் டாக்குமெண்ட், ஃபார்முலா, ஃபங்க்ஷன், சார்ட், கிரியேட்டிங் ப்ரெசன்டேஷன். இந்த 6 லெசன் படித்தாலே நீங்கள் வந்து 40 மார்க்ஸ் தியரி எக்ஸாமில் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். 60 மார்க்ஸ் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 30 லேப் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, அதை நீங்கள் எழுதியிருந்தாலே போதும். கன்ஃபார்ம் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டில் உள்ளது எதாவது 2 நேரம் படிக்க சொல்லுவாங்க. அதை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா எழுதிடலாம். இப்போ இந்த 40ல் 11 மார்க் எடுக்கணும், 33%. தியரி மார்க் மேக்ஸிமம் மார்க் 40ல் 33%, 11 மார்க்ஸ் இது எடுக்கணும். இது எப்படி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 ஹவரில் எக்ஸாம் எப்படி வந்து இதை படித்து நம்ம எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எம்எஸ் வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல் எல்லாத்தோடைய கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ், அப்புறம் கீபோர்டில் F1 to F12 கேங்கோடைய அந்த ஃபங்க்ஷன் கீயோட யூஸ். எக்ஸாம்பிள் F7 அப்படின்னா ஸ்பெல்லிங் செக், கிராமர் செக்குக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். எம்எஸ் வேர்டில் டாக்குமெண்ட் டைப் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுட்டு F7 நடத்துகிறோம் அப்படின்னா ரெட் கலர் வேவ் லைன்ஸ் வந்துச்சு, கிரீன் கலர் வேவ் லைன்ஸ் வந்துச்சுன்னா அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, கிராமர் மிஸ்டேக் இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் ஆகுது. இப்போ F5 அப்படின்னா கம்ப்யூட்டர் ரீலோட் பண்ணிக்கலாம். F12 அப்படின்னா வெளியே எந்திரிச்சு போகிறோம் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கீக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் சாஃப்ட்வேர்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்னா என்ன, கம்ப்யூட்டர் கூட பேசுகிற லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ், மிஷின் லெவல் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ், டைப்ஸ் ஆஃப் ஹை லெவல் லாங்குவேஜோட எக்ஸாம்பிள்ஸ், ட்ரான்ஸ்லேட்டர் டிவைஸ், இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், கேரக்டர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், இதெல்லாம் நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு வந்து 4 to 5 மார்க்ஸ் வந்துடும். இதை விட்டுட்டு நீங்கள் அடுத்து என்ன படிக்கணும், இன்டர்நெட் படிக்கணும். இன்டர்நெட்னா என்ன, அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இன்டர்நெட்டில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் என்ன, ஆர்கனைசேஷன் டொமைனுக்கு ஜாகிரபி டொமைனுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, அப்புறம் நிறைய எக்ஸ்பான்ஷன் கொஸ்டின் கேட்பான். டிசிபினா என்ன, ஐபினா என்ன, டிஎன்எஸ்னா என்ன, எஃப்டிபினா என்ன, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்பேன். எப்படி ஒரு இமெயில் அக்கௌண்ட் செட்டப் பண்ணுவீங்க, இன்டர்நெட் எப்படி கனெக்ட் ஆகுது, இன்டர்நெட் கனெக்ஷனில் என்ன டைப்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கிராக் பண்ணிடலாம். அடுத்து மெயில் மெர்ஜ். எம்எஸ் வேர்டில் மெயில் மெர்ஜ்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஒரு டெம்ப்ளேட்டை மல்டிபிள் ரெசிபியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் கிளிக்கில் ஒரே டெம்ப்ளேட்டை மல்டிபிள் டைம்ஸ் க்ரியேட் பண்ணாமல் எரர் ரெடியூஸ் பண்ணி அனுப்புறதுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் பற்றி நிறைய கொஷின்ஸ் வருது. இந்த மெயின் வைஸ் ஃபீச்சர்ஸ் எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுது, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அட்வான்டேஜ் என்ன சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் இதுலேருந்து நீங்கள் கேட்குறாங்க. சார்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ், வேர் இட் இஸ் யூஸ்ட், அப்புறம் ஃபார்முலா, ஃபங்க்ஷன், அப்புறம் எம்எஸ் வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா டேப்லாம் வந்து டேப்பு, லைன் ஸ்பேசிங்லாம் டிஃபால்ட்டாக எவ்வளோ வேல்யூ செட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. பேஜ் ஃபார்மேட்டிங், லைன் ஃபார்மேட்டிங், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், பேஜ் இதெல்லாமே கேட்குறாங்க. பேஜ் எப்படி எடிட் பண்ணி அதோட அப்பியரன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, டெக்ஸ்ட் எடிட் பண்ணி எப்படி அப்பியரன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, இது வந்து நிறைய கொஷின்ஸ் வருது. ரெண்டாவது எக்ஸல் ஷீட்டில் ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸை கேல்குலேட் பண்ணுற ஃபார்முலாஸ் எல்லாமே ஈக்குவல் சைனில் தான் ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதுன்னு சொல்லிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ப்ரெசன்டேஷன், ஒரு குழந்தைங்களுக்கு பிபிடி ரெடி பண்ணுறது, எத்தனை லேயர்ஸ் இருக்கும், எப்படிலாம் அந்த ஸ்லைட்ஸை வியூ பண்ணலாம், எந்த ஷார்ட்கட்ஸை வச்சு ஸ்லைட் ஷோ பண்ணலாம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் வருது ஸ்டூடெண்ட்ஸ். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக கிளாஸஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.